தமிழ் சினிமால தொடர்ந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாத பல இழப்புகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்ததா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் இருந்திருக்காரு. சாகித்ய அகாதமி விருதை 2 முறை பெற்றவரும், வானம்பாடி இயக்கத்தின் முன்னோடி கவிஞர்களில் ஒருவரும், எழுத்தாளருமான புவியரசு அவர்கள் வயது மூப்பு காரணமா காலமாயிருக்காரு. இவருடைய மறைவுக்கு திரையுலகினர் மட்டுமல்லாம பல தரப்பினர் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய இறுதி சடங்கு பெரிய நாயக்கன் பாளையத்துல உள்ள பிரிக்கல் எரியூட்ட மயானத்துல தான் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட இரங்கலை எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான திரு புவியரசு அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன். சமூக பொறுப்பை வலியுறுத்துகின்ற கவிதைகளாலும் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்த மொழிபெயர்ப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் புவியரசு அவர்கள். கையொப்பம் என்ற கவிதை தொகுப்பிற்காக தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருதும், புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூலிற்காக மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதும் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். கவிஞர் புவியரசு அவர்களின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தமிழ் இலக்கிய உலகை சேர்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியத்துறையில் திரு புவியரசு அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இப்போதான் சமீபத்துல நம்ம பாக்கியராஜ் அவர்களா இருக்கட்டும், பாரதிராஜா அவர்களா இருக்கட்டும், இவங்களுடைய இறப்பை இப்ப வரைக்கும் யாருனாலையும் ஏத்துக்க முடியல. இவங்களுக்கும் அரசு மரியாதை செய்துதான் கௌரவிச்சிருந்தாங்க. அந்த வகையில கவிஞர் புவியரசு அவர்களுக்கும் இவரோட இறுதி பயணத்தை அரசு மரியாதையோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெருசா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இவரோட இழப்பும் கண்டிப்பா ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஆக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல டைரக்டர்ஸா இருக்கட்டும், இப்படிப்பட்ட கவிஞர்களா இருக்கட்டும், தொடர்ந்து இவங்களோட இறப்பு திரைப்பிரபலங்களை தாண்டி ரசிகர்கள் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. நாமும் கவிஞர் புவியரசு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.